Dear 12th standard students, in exercise number 7.8, sum number 12, a hollow cone with base radius a centimeter and height b centimeter is placed on a table. ஒரு hollow cone இதோடைய height bன்னு சொல்லியிருக்காங்க, radius a. அப்போது இதோடைய radius is a. This is fixed. This is a constant. இந்த சைஸை மாற்றவே முடியாது உங்களால். இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா b. அப்போது இந்த கோனோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, as well as ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. These two numbers are constant. இங்கே 5, இது 10 மாதிரி. They are numbers. They are fixed. These two a and b are not variables. இவங்க லெட்டர்னு பார்த்துட்டு வேரியபிள் நினச்சிக்க போகிறீங்க. இது வேரியபிள் கிடையாது. Show that the volume of the largest cylinder that can be hidden underneath is 4/9 times volume of the cone. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளார ஒரு சிலிண்டர் உங்களால் வரைய முடியும். நிறைய விதமாக வரையலாம். நீங்கள் இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா, அதே மாதிரி இங்கே இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சி ஜாயின் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ சிலிண்டர். இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க, அதே மாதிரி கீழே இன்னொரு சர்க்கிள் வரைகிறீங்கன்னு வச்சுங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அகெயின் இட் இஸ் அ சிலிண்டர். அப்போது இதுக்கு கீழே அந்த கோனுக்குள்ளார ஒரு சிலிண்டர் உங்களால் வரைய முடியும். நீங்கள் நல்லா பெரிய சர்க்கிளாக வரைஞ்சிங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலிண்டர். அப்போது நேரோவாக இருக்கும், இல்லை ப்ராடராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிலிண்டரை உள்ளார வரையணும். எனி சைஸ். மேலே சர்க்கிள் போட்டிங்கன்னா கீழே சின்னதாக இருக்கும் சர்க்கிள், கீழே வரைஞ்சிங்கன்னா சர்க்கிள் நல்லா பெருசாக வரும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அது எது உள்ளார தான் உட்காரணும், கோனுக்குள்ளாரே தான் உட்காரணும். கோனை தாண்டி வெளியில் போயிடக்கூடாது. இந்த சர்க்கிள் கோனை தாண்டி வெளியில் போகக்கூடாது. எது உள்ளாரே தான் இருக்கும், கோனுக்குள்ளாரே தான் இருக்கணும். இதோடைய வால்யூம் 4/9 டைம்ஸ் லார்ஜஸ்ட் வால்யூம். இது எவ்வளோ பெருசாக உங்களால் செய்ய முடியுமோ அதோடய வால்யூம் 4/9 டைம்ஸ் கோன் வால்யூமில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We have to find it. இதோட ஹைட் யாருக்குமே தெரியாது. இதோட ஹைட் என்னன்னு தெரியாது, இதோட ரேடியஸ் என்னன்னு தெரியாது. இதோட ஹைட்டை நான் ஹெச்னு வச்சுக்கிறேன். இதோட ஹைட்டை ஹெச். இதோட ரேடியஸு ஆர். அப்போ சிலிண்டரோடைய ஹைட் ஹெச், சிலிண்டரோட ரேடியஸ் ஆர். ஃபைன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஜாயின் திஸ் and this. உங்கள் கண்ணுக்கு 2 ட்ரையாங்கிள் தெரியணும். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ABC, the biggest triangle. A தெரியும், B தெரியணும், C தெரியணும். இந்த ABC அந்த ட்ரையாங்கிள் தெரியுதான்னு பாருங்கள். AB அப்படின்னா இதான் அதோடைய லென்த் B, கரெக்டாக? A to B அதான் அதோடைய ஹைட். B to C அதான் அதோடைய ரேடியஸ் A. இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் உங்கள் கணக்கு தெரியணும். இது உள்ளார இன்னொரு ட்ரையாங்கிள் தெரியணும் உங்களுக்கு. இந்த கார்னர் DEC, DEC இந்த ட்ரையாங்கிள் தெரியணும். இதில் என்ன மெஷர்மெண்ட்லாம் தெரியும்னா H தெரியும். H இப்போ நம்ம வச்சோம் Hன்னு சொல்லிட்டு. சிலிண்டரோட ஹைட்டு ஹெச்ன்னு சொல்லிட்டு நம்ம தான் இப்போ இது பண்ணோம். சிலிண்டர் போட்டு லெட்டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர், லெட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வச்சுக்கலாம். ரைட். ஈசினா ஏ மைனஸ் ஆர். ஏன்னா இது ஆர் இது வரைக்கும் தான் வரும், இங்கே வராது. அதனால் ஈசியோட மெஷர்மெண்ட் வேணுன்னா ஏ தானே இங்கேருந்து இது வரைக்கும், ஏலேருந்து ஆரை மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் ஆர். இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். எப்படி சார் சொல்கிறீங்க? அதை பாருங்கள். ஏபிசி இஸ் சிமிலர் டு டிஇசினா இவனும் 90, இவனும் 90. சி இஸ் காமன் ஆங்கிள், சி இஸ் காமன் ஆங்கிள். AA க்ரைட்டீரியாவில் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். அப்போ நான் என்ன டிக்ளேர் பண்ண போகிறேன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇசி. என்ன க்ரைட்டீரியன்? AA க்ரைட்டீரியன். அப்போது AA க்ரைட்டீரியா பிரகாரம் இது 2 சிமிலர் ஆயிடுச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னு என்ன அர்த்தம்? AB by DE, AB
by DE. இங்கே 1 2 1 2 AB DE இங்கே 1 2 எடுத்தால் இங்கேயும் 1 2 எடுக்கணும் is equal to BC by EC. Corresponding sides are proportional. அப்போது ஃபஸ்ட்டு 2 லெட்டர் AB, இங்கே ஃபஸ்ட்டு 2 லெட்டர் DE, அதுக்கடுத்தது செகண்டையும் தேர்ட் எடுத்துருக்கேன், இங்கேயும் செகண்டையும் தேர்ட் எடுக்கணும். அப்போ what will be my final answer? What is my AB? AB is B. டயக்ராமில் இருக்குது பாருங்கள். What is my DE? DE is H is equal to. What is my BC? BC is A by EC is A minus R. A minus R. Fine. இப்போ நான் H மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன். Cross multiply இல்லைன்னா இது ரெசிப்ரோக்கலாக போட்டு கூட cross multiply பண்ணிங்க. எனக்கு H வந்தால் போதும். அப்போ H is equal to H இங்கே அனுப்பிட்டேன். A minus R இங்கே வந்துடும். B into A minus R by A. This is my H. ரைட் பாருங்கள், H இங்கே போயிடுச்சு, டினாமினேட்டர் வந்து மேலே B கிட்ட போயிடுச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்துச்சு. This is my H. I have found the value of H. Fine. அவங்களோட டார்கெட் யாரை பற்றி? சிலிண்டரை பற்றி தான். அப்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படியே அங்கே இருக்கிற ஆரே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹெச்சுக்கு பதில் நம்ம இன்னொரு டேர்ம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஆரில், அதை எடுத்துன்னு வந்து எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்னா பி இன்ட்டு ஏ பி இன்ட்டு ஏ மைனஸ் ஆர் பை ஏ. ரைட், ஹெச்சுக்கு பதில். இப்போது நான் என்ன சொல்லலாம்னா இதை வால்யூம் வித் சிங்கிள் வேரியபிள் வி ஆஃப் ஆர், வால்யூம் வித் சிங்கிள் வேரியபிள். ஏன்னா இது டபுள் வேரியபிள் வந்திருக்கு. இப்போ சிங்கிள் வேரியபிள் வந்தால் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், தென் அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு பண்ண முடியும். அதுக்காக சிங்கிள் லெட்டருக்கு மாற்றிட்டேன். ஃபைன். இப்போ இதில் நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். பை இஸ் அ கான்ஸ்டன்ட், பி இஸ் அ கான்ஸ்டன்ட், A is a constant. R square உள்ளார மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. AR square minus R cube. AR square minus R cube. இப்போ நம்மளுடைய V of R பக்கா. இப்போ we can start our differentiation. V dash R pi B by A. இந்த differentiate பண்ண என்ன வரப்போகுது உங்களுக்கு? 2R மேலே differentiate பண்ணால் கூட ஒரு A minus 3R square. 3R square டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முடித்த உடனே ஈக்குவல் டு 0 போட்டு ஆகணும் நம்ம. அப்போ தான் கிரிட்டிக்கல் நம்பர் வரும். லெட் V dash R is equal to 0. Therefore pi B by A into 2RA minus 3R square equal to 0. இது அப்படியே 0 ஆகிடும். இப்போ 2RA minus 3R square equal to 0. ஆரை காமனாக எடுத்துருங்க. 2a minus 3r 3r equal to 0. இப்போ r equal to 0. This is not possible. Therefore 2a minus 3r is equal to 0. Minus 3r is equal to minus 2a. r is equal to 2a by 3. ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கிரிட்டிக்கல் நம்பர் போட்டு ஆரோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு நவர போகிறோம். we are entering into second derivative test. Now what is second derivative test? You have to again differentiate our V dash R. V dash R is here. We have to differentiate it again. V double dash R is equal to, இதை differentiate பண்ணிங்கன்னா pi B by A அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா R 1 ஆகிடும். அப்போ 2A ஆகிடும். இது 6R ஆகிடும். மைனஸ் 6R. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் நம்பரை இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வென் R is equal to 2A by 3 V double dash R என்னவா மாறுதுன்னு பார்ப்போம். pi B by A 2 into A minus 6 into R ஓட ஆன்சர் 2a by 3. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 டைம்ஸ். இப்போ pi b by a into 2a minus 2 2s are 4a.
அப்போ pi b by a 2aல 4a போச்சுன்னா என்ன வந்துடும் -2a. அப்போ நெகட்டிவ் சிம்பிள் வந்துடுச்சு less than 0. இப்போ less than 0னா நீங்கள் டாலர் என்ன டிக்ளேர் பண்ணலான்னா v, that is volume is maximum. Volume is maximum when எப்போ when r is equal to 2a by 3. அவ்வளோதான் டிக்ளரேஷன் முடிஞ்சிடுச்சு. அவங்க வால்யூம் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அண்டர்நீத் வந்து லார்ஜஸ்ட் சிலிண்டர் தான் கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் இஸ் மேக்ஸிமம் வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a by 3. சூப்பர். ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are asking us to prove 4/9 times volume of the cone. Volume of the cone. அப்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டரை கண்டுபிடிச்சாகணும். நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா அதோ இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதோ பை ஆர் ஸ்கொயர் b a minus அதோ இருக்குது பாருங்கள். pi b by a a r square minus r cube. இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாகணும். நம்ம ஆரோட வேல்யூ தான் அந்த ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா நான் எழுதுகிறேன். pi b by a r square minus r cube. pi b by a into what is my r square? இதற்கு பாருங்க r square. இது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணி போடணும். அப்போ 4a square by 9. 4a square by 9. இது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியது தான். 2a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் by 9 மைனஸ் ஆர் கியூப். இதை ஹோல் கியூப் பண்ணணும். இதை ஹோல் கியூப் பண்ணிங்கன்னா 8a cube. 8a cube by 27. அப்போது 3 into 3 into 3 வந்து 27 ஆகிடும். 2 into 2 into 2 உங்களுக்கு 8 ஆகிடும். ஹோல் ஸ்கொயர் இங்கே ஹோல் கியூப் எல்லாத்தையும் பண்ணி போட்டாச்சு. அப்போது pi b by a டினாமினேட்டரில் நம்மளுக்கு 9 டேபிள்ஸ் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போது 9 வெளியில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த இடம் 9a வந்துடும். மேலே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேபிள்ஸ் காமனாக இருக்கும். அந்த 4 டேபிள்ஸையும் வெளியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போது 4 is equal to 4 pi by b. 4 காமனாக எடுத்துட்டேன். pi b இருக்குது, a இருக்குது. பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா a into a is a cube ஆகிடும். இது 9 தான் எடுத்தாச்சு, 4 எடுத்தாச்சு. மைனஸ் 4 டேபிள்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா 2 இருக்கும் உங்க a cube. 9 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 3 இருக்கும். ரைட்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை 3a square minus 2a square. அப்போ 4/9 pi b by a into 3a cube minus 2a cube by 3. ரைட்? அப்போது நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்னா 4/9 pi b by a 3aல 2a cube போயிடுச்சுன்னா 1a cube தான் வரும். அப்போ a cube by 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா get square. அப்போ your final answer will be 4/9 into 1/3 pi r square h. இதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். What is the meaning of this? We have reached a final destination of 4/9 1/3 pi r square h. இது ஏன் சார் r square சொல்கிறீங்க? Because it is the radius. இது ஏன் சார் hன்னு சொல்கிறீங்க? Because this is the height. இப்போ 1/3 pi r square hனா யாரோட ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா. இப்போ 4/9 into வால்யூம் ஆஃப் கோன். இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது யாரோட வால்யூம்? இது ஆக்சுவலாக திஸ் இஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அதான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 4 times. therefore you can finally declare வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் சிலிண்டரோட ஃபார்முலா தான் இது. ஏன்னா r is equal to 2a by 3னா இட் இஸ் அ மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சிலிண்டர். இப்போ வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் சிலிண்டர் is equal to 4/9 வால்யூம் ஆஃப் த கோன். This is the end of the sum. Okay, thank you.